வணக்கம். பாலச்சந்திரன் பேசுகிறேன். நம்ம ஒரு குறிப்பிட்ட நாற்காலியில் அமர்ந்திருக்கும் போது அந்த நாற்காலிக்குன்னு சொல்லி அதிகாரங்கள்னு சொல்லுவாங்க. நான் அதிகாரம்னு சொல்றதுல பொறுப்புகள் இருக்கும். ஒவ்வொரு நாற்காலிக்கும் பொறுப்புகள் உண்டு. பிரதம மந்திரிங்கிற நாற்காலிக்கு பொறுப்பு உண்டு, குடியரசுத் தலைவர் நாற்காலிக்கு பொறுப்பு உண்டு, ஒரு மாவட்ட ஆட்சியருங்கிற நாற்காலிக்கு பொறுப்பு உண்டு. இது மாதிரி ஒவ்வொரு நாற்காலிக்கும் ஒரு பொறுப்பு உண்டு. அந்த பொறுப்பு அதிகாரங்கள் என்ற பெயரில் வழங்கப்படும். இதுதான் முக்கியம். அது அதிகாரம் நினைக்காம பொறுப்புன்னு நினைச்சா செயல்பாடு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஒரு உதாரணம் சொல்றேன். நான் பெர்சனல் மினிஸ்டருக்கு தனிச் செயலராக இருந்தேன்னு சொன்னேன். அந்த பெர்சனல் மினிஸ்டர், அந்த மினிஸ்ட்ரி என்ன, ஆல் இண்டியா லெவலில் உள்ள எல்லா ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் அதுதான் காடர் கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி. இப்போ ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தன்னுடைய மாநிலத்தை விட்டு இன்னொரு மாநிலத்துக்கு, இப்போ நான் தமிழ்நாட்டிலேருந்து பெங்காலுக்கு போனேன், அது மாதிரி இன்னொரு மாநிலத்துக்கு போயிருந்தாருன்னா அவர் ஒரே ஒரு தரம் தன்னுடைய கேரியரில் தன்னுடைய சொந்த மாநிலத்திற்கு தவிர்க்க முடியாத காரணங்கள் இருந்தால் டெபுடேஷனில் போகலாம். அதுக்கு ரூல்ஸ் இருக்குது, அந்த மாதிரி போகலான்னு சொல்லி சொல்கிறதுக்கு. அப்போ ஒரு நாள் என்னை ரொம்ப இளமையான ஒரு அதிகாரி, வடநாட்டை சேர்ந்தவர், அவர் ஆந்திர பிரதேஷ் காடரில் அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவர், ஒரு பெட்டிஷன் கொடுத்துருந்தார். அந்த பெட்டிஷன் கீழே இருந்து மினிஸ்டர்லேருந்து மேலே வந்திருந்தது. அதை விரைவுபடுத்தணுங்கிற காரணத்துக்காக என்னை பார்க்க வந்திருந்தார். அந்த பெட்டிஷனில் எழுதியிருந்தது, அவருடைய தந்தைக்கு உடல்நலம் இல்லாமல் இருக்குது, ரீனல் ஃபெயிலியர் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறதுனால 2 வருஷம் அவர் டெபுடேஷன் கேட்குறாரு மத்திய பிரதேஷுக்கு, அவருடைய சொந்த மாநிலத்துக்கு போகணும்னு சொல்லி. பார்த்தோம்னா அந்த ஃபைலை நான் பார்த்தேன். பார்த்துட்டு நான் கேட்டேன், 2 வருஷம் மட்டும் ஏன் கேட்டிருக்கீங்க, மொத்தம் 3 வருஷம் கேட்க முடியும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் ரொம்ப நேர்மையான ஒரு அதிகாரி. அவர் சொன்னார், எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் 2 வருஷத்துக்கு மேலே அப்பா உயிரோடு இருக்க மாட்டாங்கன்னு மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க சார். எனக்கு தேவை எங்கள் அப்பா கடைசி காலத்தில் அவர் பக்கத்தில் இருக்கணும்னு. அந்த காரியத்துக்காக 2 வருஷத்துக்கு மேலே எனக்கு தேவையில்லைங்கிறதுனால தான் நான் 2 வருஷம் மட்டும் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் கேட்டேன், குடும்பத்தில் நீங்கள் தான் மூத்த பையனா? ஆமாம் சார், நான் தான் மூத்த பையன். இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? தங்கை படிச்சுக்கிட்டு இருக்கா, தம்பி வேலையை தேடிட்டு இருக்கான். நான் சொன்னேன், அப்பா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்பா போனதுக்கப்புறம் நீங்கள் தான் மூத்த பையன். குடும்பத்தில் சொத்தை பற்றி இது எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அம்மாவுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியது இருக்குது. அப்போ 2 வருஷத்தில் அப்பா இறந்து போயிட்டாருன்னா அடுத்து குடும்பமே ஒரு மாதிரி கொஞ்சம் தடுமாறிடுவாங்க இல்லையா அப்படின்னு. ஆமாம் சார் அப்படின்னாரு. சரி, இப்போ ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுங்க, 3 வருஷம் எனக்கு டெபுடேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுங்க. சார், அது கீழே இருந்து ஏற்கனவே 2 வருஷத்துக்கு அப்ரூவ் ஆகி வந்ததுக்கப்புறம் அப்படி 3 வருஷத்துக்கு எழுதலாமா? நார்மலாக எழுத முடியாது, நீங்கள் எழுதி கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். அவர் எழுதி கொடுத்தோன்னே அமைச்சர்கிட்ட போய் நான் விவரத்தை சொன்னேன். சொல்லி இந்த மாதிரி விவரம் சார், இவருக்கு 3 வருஷம் டெபுடேஷன் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய ரெக்கார்ட்ஸும் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. இட்ஸ் எ வெரி ஆனஸ்ட் அண்ட் அப்ரைட் ஆஃபீஸர். அதனால் மாநிலத்துக்கு போக வேண்டிய தேவை இருக்குங்கிறதுனால நம்ம இதை 3 வருஷம் கன்சிடர் பண்ணலாம். அமைச்சர் ரொம்ப தங்கமான மனிதர். அவர் கீழே ஒரு தரம் ஒரு டெபுடேஷன் ஒரு தரம் 2 வருஷத்துக்குன்னு கொடுத்துட்டு மேலே 3 வருஷம்னு இப்போ கொடுக்கறதுக்கு நம்ம ஒரு கனெக்டிங் பாயிண்ட் கரெக்டாக செய்யணுமே அப்படின்னாரு. எனக்கு உடனடியாக தோணலை என்ன கனெக்டிங் பாயிண்ட்னு. உடனே அந்த பெட்டிஷன் மேலே அமைச்சர் எழுதினார், ஐ சா தி ஃபைல். இந்த ஃபைலை நான் பார்த்துட்டு அவரை பார்க்கணுன்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அந்த அதிகாரியை என்னை பார்த்தாரு, விவரத்தையெல்லாம் கேட்டேன். இவருக்கு நம்ம 3 வருஷம் கொடுக்கறது தான் சரியாக இருக்கும். ஏன்னா 2 வருஷத்தில் அவங்க அப்பா இறந்து போயிடுவார்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து இந்த பையனுக்கு இன்னும் பொறுப்பு இருக்குது. அதுக்கு மேலே கேட்கலைங்கிறதே இவருடைய நேர்மைத்தன்மையை காட்டுது. அதனால நான் இதை பெட்டிஷனை மாற்றி எழுதுங்கன்னு சொல்லி வாங்கினேன். இதை 3 வருஷம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி எழுதினார். அது பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் உடனடியாக அதை அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அப்ரூவ் பண்ணி அதே மாதிரி 3 வருஷம் டெபுடேஷனில் போனார். இது நடந்து நான் அதுக்கப்புறம் அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டேன். ஒரு 7-8 வருஷம் கழிச்சு என்னுடைய அமைச்சராக இருந்த திரு எஸ்ஆர் பாலசுப்ரமணியன் அதுக்கப்புறம் எந்த பதவியுமே இல்லாமல் இருந்தார். டெல்லியில் வந்திருந்தார். நான் அவரை பார்க்க போயிருந்தேன். அவர் சொன்னால், கல்வித்துறையில் ஒரு சின்ன வேலை ஒன்று இருக்குது, எனக்கு கூட வர்றீங்களான்னு சொல்லி கேட்டார். சரின்னு சொல்லிட்டு அவர் கூட போனேன். போன போது இந்த இணைச் செயலர் ஜாயின்ட் செக்ரட்டரி போய் பார்க்குறதுக்கு நாங்கள் போகிறோம். ரொம்ப மகிழ்வான ஒரு அனுபவம். டக்குன்னு அவர் சீட்டை விட்டு எந்திரிச்சு, சார் எப்படி இருக்கீங்க சார், என்னை அடையாளம் தெரியுதான்னாரு. எனக்கு ஒரு நிமிஷம் அடையாளம் தெரியல. சார் 2 to 3 years நீங்கள் தானே மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னாரு.
ஓ ஆமாம், அப்பாவுக்கு அப்புறம் எப்படி இருக்கணும்னு சார் அந்த ஒரு வருஷம் உதவியாக இருந்தது. அவன் இவனுக்கு வந்து தம்பிக்கு வேலை தேடுறதுல அட்வைஸ் எல்லாம் கொடுக்க முடிஞ்சது. தங்கை படிப்புக்கு வந்து சரியான கைடன்ஸ் கொடுக்க முடிஞ்சது சார். மறக்கவே முடியாது. எனக்கே தோணாதோ நீங்கள் சொன்னீங்க. சொல்லிட்டு என்ன விஷயம்னு சொல்லி கேட்டார். உடனே இந்த மாறுதல்னு சொல்லி கேட்டு வந்தாங்களாம். இது சரியான மாறுதல் தானா அப்படின்னு. டீ சாப்பிடுங்க சார். டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஃபைலை அதுக்குள்ளே குயிக்காக வந்து செக் பண்ணிவிட்டு சரியான மாறுதல் தான் சார், நான் இதை போட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சொல்லிட்டு அதே மாதிரி காரியம் வந்து வழக்கமாக கொஞ்சம் நாள் எடுக்கும்லாம் நினைக்கிறத விட்டுட்டு உடனடியாக அந்த வேலை முடிஞ்சதில் அமைச்சருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். நான் சொன்னேன், இல்லை சார், அன்னைக்கு நீங்கள் விதைச்சது இன்னைக்கு பழம் வந்திருக்கு. நீங்கள் ஒரு நல்ல காரியம் பண்ணீங்க, அதனால் இன்னொரு நல்ல காரியம் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கும் போது அதுக்கு உடனடியாக வந்து உறுதுணையாக இருந்திருக்காருன்னு. இது ஒரு மகிழ்வான, மறக்க முடியாத ஒரு அனுபவம். பின்னர் ஒரு நாள் சந்திப்போம். வணக்கம்.